கொஞ்சம் கரெக்டாக வந்து. ஹைடா இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரில் வச்சு எப்படி சட்டி டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். சட்டிலேயே 3 டைப் ஆஃப் சட்டி பார்த்துருக்கோம். பேபிக்கு டிச் பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. இதுலேயே வந்து நம்ம கர்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து கர்ஷிப் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாம்பிள் கர்ஷிப் எப்படி டிச் பண்ணுறது, பெருசு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது சாதா தலைவாணி வரை, அடுத்தது ஃப்ரில் தலைவாணி வரை எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் மூடும் தலைவாணி வரை எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது நாடா சட்டி பார்த்துருக்கோம். நாடா சட்டிக்கு அடுத்தது பைப்பிங் வச்சு எப்படி சட்டி டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃப்ரில் வச்சு எப்படி சட்டி டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைசிங்காக வேணும் அப்படின்னாலும் நம்ம கவின் ஃபேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஆரி ஒர்க் கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆரி ஒர்க் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.